ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் இராணுவ தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளை கடந்தும் இந்த போர் தொடர்கிறது. அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் அரசு ரஷ்ய படைகளை எதிர்த்து வருகிறது. இதற்கு இடையே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா கடும் பொருளாதார தடையை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்து காலக்கெடுவும் விதித்துள்ளார். அது மட்டுமல்லாது அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவுக்கு அருகே அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. ஆனால் அதை பொருட்படுத்தாத ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பதிலுக்கு உக்ரைனும் ரஷ்யாவுக்குள் தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்றிரவு உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்யா முழுவதும் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலின் போது 112 உக்ரைன் ட்ரோன்களை வானிலேயே இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.